Taste the Daily. அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் நீதி கேட்கும் விதமாக யார் அந்த சார் என போஸ்டர் ஒட்டுபவர்களை காவல்துறை மிரட்டி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். ஸ்டாலின் திமுக ஆட்சியில் தொடர்ந்து பாலியல் அத்துமீறல்களும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இந்த பாலியல் சம்பவங்கள் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஞானசேகரன் என்கிற திமுக நிர்வாகி மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் சிலர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதுபோன்று பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து சென்னை மாநகரத்திலே கடந்த 2-3 நாட்களாக பல்வேறு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. கொடுங்கையூரிலே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். பெயிண்டர் ஒருவர் அந்த சம்பவத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். அவர் தந்தை புகார் அளித்திருக்கிறார். அதே போன்று திருவொற்றியூரிலே திமுக மாமன்ற உறுப்பினரும் மண்டல குழு தலைவருமாக இருக்கக்கூடிய நேதாஜி கணேசன் என்பவர் துப்புரவு பணியாளர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இப்படி புகார்கள் அளிக்கப்பட்டும் கூட நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது. மாவட்டமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலே பாலியல் அத்துமீறல்கள் 12ஆம் வகுப்பு தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இது போன்ற பாலியல் அத்துமீறல்கள் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே திமுக நிர்வாகி ஞானசேகரன் தனது செல்போன் மூலமாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணியாற்றக்கூடிய சாரிடம் இது பற்றி தெரிவித்து விடுவேன் என்று கூறியிருக்கிறார். அது அந்த நேரத்தில் அந்த சம்பவம் யார் அந்த சார் என்கிற நிலையிலே இருக்கிறது. அந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையிலும் அந்த சார் ஒருவரிடம் அவர் பேசினார் என்று அந்த மாணவி குறிப்பிட்டிருக்கிறார். யார் என்று தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் போஸ்டர் ஒட்டி வருகிறார்கள். போஸ்டர் ஒட்டக்கூடியவர்களை காவல்துறையினர் ஏன் இந்த போஸ்டர்களை ஒட்டுகிறீர்கள் என்று அந்த போஸ்டரை கிழிப்பதும் அதை ஒட்டவிடாமல் தடுப்பதும் செய்து கைதும் அராஜகமான ஒரு நடவடிக்கையிலே ஈடுபடுகிறார்கள். பாலியல் வன்கொடுமை செய்த நபர்களை விட்டுவிட்டு அது சம்பந்தப்பட்ட நபர்களை கைதிய திராணி இல்லாமல் இருக்கக்கூடிய காவல்துறை, அதாவது போஸ்டர் ஒட்டுபவர்களை ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நடத்தக்கூடிய ஒரு செயல் தமிழகம் ஆளுங்கட்சியுடைய பல்வேறு சாதனைகளாக ஒட்டப்படக்கூடிய பேனர்கள் என்பது அங்கிங்கும் நிறைந்தபடி தமிழகம் முழுவதும் காணப்படுகிறது. பேருந்து நிலையங்களிலே ஒட்டப்பட்டிருக்கிறது. பேருந்து எந்த இடம் எந்த பேருந்து நிறுத்தம் என்பது கூட இருக்காது. ஆனால் இவர்களுடைய சாதனைகளாக சொல்லப்படுகின்ற பேனர்களும் புகைப்படங்களும் ஒட்டப்பட்டு கிடக்கிறது. ஒவ்வொரு சாலைகளிலும் மேம்பாலங்களிலும் ஆளுங்கட்சியினுடைய பேனர்களும் அதே போன்ற கொடிகளும் அதே போன்ற பேனர்களும் ஒட்டப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனையை பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் தான் கேள்வி எழுப்ப முடியும். அப்படித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் யார் அந்த போஸ்டரை ஒட்டி வருகிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கும் விதமாகவும் கொலை கொடுக்கும் விதமாகவும் அச்சுறுத்தும் விதமாகவும் காவல்துறை மிகப்பெரிய ஒரு வேதனை இருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய குரல்வட்டோடு தொடர்ந்து முன்னேறி வருகிற இதற்கு ஆளும் கட்சியோடு காவல்துறையும் துணை போகிறதோ என்கிற அச்சம் தற்போது மக்களுக்கு நிலவி வருவதாக வேதனை தெரிவித்து வருகின்றனர். ஜெயக்குமார், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.